மேகதாது அணைக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரும் விண்ணப்பம் எதுவும் தங்களிடம் நிலுவையில் இல்லை என பாமக தலைவரும் எம்பியுமான அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவில் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அவர் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் அந்த பதிலை வழங்கியிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவருடைய கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் முன்மொழியப்பட்டுள்ள மேகதாது திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் அனுமதி அல்லது வன அனுமதி பெற மத்திய அரசுக்கு எந்த முன்மொழிவும் வந்துள்ளதா என்பது குறித்து ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவ்வாறு முன்மொழிவு வந்திருந்தால் அதன் தற்போதைய நிலை என்பதை அறிய முயற்சிப்பதாகவும் அவர் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் அந்த திட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயம், காட்டு சூழல், உயிரின பல்வகைமை, யானை வழித்தடங்கள் மற்றும் கீழ்நிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அரசு ஆய்வு செய்துள்ளதா என்றும் ஒரு கேள்வியை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கிறார். மேலும் இந்த திட்டத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் முன் சுயாதீனமான ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதையும் விளக்கமாக கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசினுடைய பதிலை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டு ஜூன் 20 மேகதாது சமநிலை நீர்த்தேக்கம் மற்றும் குடிநீர் திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான முதற்கட்டமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் TOR பெறும் நோக்கில் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 2019 ஆண்டு ஜூலை 19 நடைபெற்ற நிபுணர் மதிப்பாய்வு குழு கூட்டத்தில் இந்த முன்மொழிவு பரிசீலிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு சார்பிலே ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டம் மாநிலங்களுக்கு இடையிலான விவகாரங்களை உள்ளடக்கியதால் திட்டத்தின் முழுமையான திட்ட அறிக்கை DPR முதலில் மத்திய ஜலசக்தி அமைச்சகத்தால் இறுதி செய்யப்பட்டு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறது. அந்த அங்கீகாரம் கிடைத்த பிறகு திட்டத்திற்கான TOR என்று சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையான அந்த TOR வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போது மேகதாது திட்டத்தின் DPRக்கு ஜலசக்தி அமைச்சகம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஒப்புதல் வழங்கவில்லை. இது இன்னும் நிலுவையில் இருப்பதால் இதனால் திட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகராத நிலையில் இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த திட்டத்திற்கான வனம் அனுமதி பெற எந்த முன்மொழிவும் தற்போது மத்திய அமைச்சகத்தின் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு சார்பில் அவர் பதில் சொல்லியிருக்கிறது. அதாவது மேகதாது அணை விவகாரத்தில் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வன அனுமதி பெறும் எந்த முன்மொழிவும் கர்நாடக அரசால் கொடுக்கவில்லை. அது மத்திய அரசினுடைய பரிசீலனையில் இல்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.